ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 17வது நாளுக்கான கொஷின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கேள்வி எண் 161. 20 + 7 + 12 = 20 + 7 + 12 என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் தனியாக. அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குலாம் எப்படி எந்தெந்த ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத. இப்போ அதில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 நம்பர்ஸை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்படி 3 நம்பர்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது நம்ம என்ன பண்புன்னு சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் சேர்ப்பு பண்பு, இங்கிலீஷில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒருவேளை 2 நம்பரை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 20 + 7 = 7 + 20 இப்படின்னு 2 நம்பரை வச்சு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். 2 நம்பரை மாற்றி போட்டு ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ மாறாது இல்லையா? ஸோ அதை தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னுவோம். இதுவே 3 நம்பரை எடுத்துக்கிட்டு அதை ஆடு இல்லை மல்டிப்ளை, கூட்டல் இல்லை பெருக்கல் எதை செஞ்சிருந்தாலும் சரிதான். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன? இப்போ 20 + 0 = 0 + 20. 0 கூட எதை கூட்டினாலும் அதே ஆன்சர் தான் வரும். இல்லை 0 எதை கூட 0வை கூட்டினாலும் அந்த நம்பர் என்னவோ அதே நம்பர் தான் வரும் இல்லையா? அதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடைவு பண்பு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ 2 நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம். 5 + 7 2 நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம்னா அது எடுத்து ஆட் பண்ணாலும் அது மறுபடியும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். அதை தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம இதை பற்றி தனியாகவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அது பார்க்காதவங்களுக்கு இங்கேயே இந்த 4 விஷயத்தையும் புரிய வச்சிடணுன்றதுக்காக இதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டேன். இப்போ 4 ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பரிமாற்ற பண்பையும் சேர்ப்பு பண்பையும் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் 2த்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது. பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது 2 நம்பரை வச்சு கொடுக்கறது. சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது 3 நம்பரை வச்சு கொடுக்கறது. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கம்யூட்டேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது 2 பேருக்கு நடுவில் நடக்கிறது அப்படின்ற மாதிரி காமனாக சொல்லுவோம். 2 பேருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத வச்சு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு அசோசியேஷன் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டாக? அப்போ இது 2 இது 3, அப்போ 3ன்றது அதிகம் தானே. அப்போது 3 பேர் வரக்கூடியது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் இருப்பாங்க ஒரு அசோசியேஷனில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கம்யூட்டேட்டிவ்க்கும் அசோசியேட்டிவ்க்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சரிங்களா? இந்த மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததான் கேள்வி எண் 162. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் பாருங்கள், நம்ம ரூல் படி, போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டில் இருக்கிறது -60 / 3. 60 3 வகுத்தோன்னா -20 + 10 இது ஒரு ப்ராக்கெட் இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு வந்தீங்கன்னா 45 3 வகுத்தோன்னா 15 - 2. 20ல் 10 போயிடுச்சுன்னா 10, பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால -10. 15ல் 2 போயிடுச்சுன்னா 13 13 13 10 பெருக்கணும் 130 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ ஆன்சர் -130 ஆப்ஷன் 4. ஓகேவா? 163. ஒரு இணையகத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 4 மடங்கு மற்றும் அதன் பரப்பு 256 cm² எனில் அதன் உயரம் என்ன? அப்போது உயரம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுலாம் உயரம். அவங்க கேட்டிருக்கிறது இணையகரத்தினுடைய பரப்பு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம், பேஸ் கேட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அதே நேரம் பேஸை பற்றி சொல்லும்போது அடிப்பக்கம் உயரத்தை போல 4 மடங்கு. அப்போ பேஸ் தேவைன்னா உயரத்தை 4ஆல் பெருக்கினா போதும். அப்போ 4 16, 6 24, 8 32, 16 64. ஸோ இது பேஸு, இது ஹைட்டு. ஏன் எல்லாத்துக்கும் பேஸ் எழுதியிருக்கேன்னா அவங்க பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இணையகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா B × H, கரெக்டாக? அப்போ இது 2த்தையும் பெருக்கி பாருங்கள். எந்த இடத்துல நமக்கு ஆன்சர் அவங்க சொன்ன 256 வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். 4 16 பெருக்கணும்னா 64. அப்போ இது கிடையாது. 6 24, கடைசியாக 4ன்னு முடியுது. இதுவும் கிடையாது, ஏன்னா கடைசியாக 6ன்னு முடியணும். 8 2 16, மீதி 1 3 24 1 25 256. இதுதான் கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் 8 சென்டிமீட்டர். புரிஞ்சு முடியுதுங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்க கொடுத்த கொஷின் ஆப்ஷனில் இருந்து ஆன்சர் வர வச்சுருக்கோம். மெத்தடாக போடணும் அப்படின்னா இப்போ பேஸு ஹைட்டு, பேஸ் ஆனது உயரத்தை போல 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா பேஸு 4x இருக்கும். B × H தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 256. அப்போ x² = 1 4 4 இது 64. அப்போ x = என்ன கிடைக்கும்னா 8ன்னு கிடைக்கும். எக்ஸுங்கிறது என்னது? ஹைட்டுன்னு வச்சுருக்கோம். அப்போ ஹைட்டோட வேல்யூ 8. அதுதான் ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் மெத்தடாக போட்டாலும் சரிதான், இப்படி போட்டிங்கன்னா சரி. ஏன்னா ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா இப்படி மெத்தடாக போட்டால் தான் புரியும் சார் எனக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பண்ணுறதுலாம் டக்குன்னு ஞாபகம் வராது, இல்லை கவனம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா மெத்தடாக எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இந்த 2த்துல உங்களுக்கு எந்த ஐடியா பெட்டராக இருக்கும்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுதான் 164. இது மொத்தத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே கூட்டல், இங்கே நடுவில் கழித்தல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வரும் 2x
ப்ளஸ் 6x, இங்கே மைனஸ் இருக்குது அதனால் கவனமாக பார்க்கணும், மைனஸ் 15x. ஸோ 2 ஒரு 6 8x, இங்கே ஒரு மைனஸ் 15x. கரெக்டாக என்ன வெளில மைனஸ் இருக்கிறதால அப்படின்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 7x. என்ன பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால மைனஸ் 7x. ஸோ இதில் ப்ளஸ் இருக்குது, அப்போ இது வராது, மீதி 3. y வருவோம், 3y மைனஸ் 10y அப்படின்னா என்ன கிடைக்குது, மைனஸ் 7y. இங்கே ப்ளஸ் 8y, ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் 8y. அப்போ 8 7 15, ஸோ மைனஸ் 15y. இங்கே இது கிடையாது, இது ப்ளஸ் இதுவும் கிடையாது. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ ஒன்றா கூட இப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம். மொத்தமாக போட்டுட்டு தான் நம்ம ஸ்கூல் பசங்க தான் நம்ம மொத்தம் ஃபுல் ஆன்சர் எதிர்பார்ப்போம். நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஒவ்வொரு அந்த 4 ஆப்ஷனில் எது வராதுன்றதை முடிவு பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். வேணா இசட்டையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். மைனஸ் 4z ப்ளஸ் 14z அப்படின்னா ப்ளஸ் 10z ஆச்சா. இங்கே மைனஸ் 7, இது ஒரு மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் 7z அப்படின்னா 10 + 7 17z. கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். புரிஞ்சு முடியுதுங்களா? சரியா? அடுத்ததான் கேள்வி 165. 30 + x ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு 50,625. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 50,625. இங்கே பாருங்களேன், இந்த 50,625 இப்போ பவரில் வர்றது மாதிரி எழுதணும். பாருங்கள், 50,625 எந்த வாய்ப்பாட்டில் எழுதலாம், 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 5 5 0 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். 1 5 5 2 10 5 25. மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு 2 10 0 2 10 5 25. மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு 4 5 20 0, ஏன்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 5 25. மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு 8 5 40 1 5 5. இப்போது 3ஆம் வாய்ப்பாடில் போகலாமா, 3 27, 3ஆம் வாய்ப்பாடு 9, 3ஆம் வாய்ப்பாடு 3, 3ஆம் வாய்ப்பாடு 1. இங்கே பாருங்கள், ஹோல் பவரில் 4 இருக்குது. அப்போ 4 வாட்டி வந்தால் அந்த நம்பரை ஒரு முறை எடுத்துக்கலாம். அப்போ 4 5க்கு பதில் ஒரு 5, 4 3க்கு பதில் ஒரு 3, 4 5க்கு பதில் ஒரு 5, 4 3க்கு பதில் ஒரு 3. இந்த பக்கம் என்ன இருக்கும், 30 + x. ஏன் 4 3க்கு பதில் ஒரு முறை எடுத்துக்கணும் தெரியுதா, இங்கே பவரில் 4 இருக்கிறதால 4 நம்பருக்கு பதில் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான். I3 15 ப்ளஸ் 30 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் 30. ஸோ 15ல் 30 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 15. பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால மைனஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 மைனஸ் 15. புரிஞ்சு முடியுதுங்களா? சரியா? அடுத்ததான் கேள்வி 166. த வேல்யூ ஆஃப் 15 × 16 × 17 ஹோல் பவர் 0. இதில் முக்கியமானது இதுதான். ஹோல் பவரில் எல்லா நம்பரையும் சொல்லிட்டு ப்ராக்கெட் போட்டு ஹோல் பவரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 சொல்லியிருக்காங்க. எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன, 1. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 1 அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதுதான் 167. 10^22 + 10^23 + 10^24 என்ற கோவையின் 1ஆம் இலக்கம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10ஓட பவரில் 10 to the பவரில் என்ன இருந்தாலும் கடைசி நம்பர் 0 தான் முடியும். ஸோ மூணுத்துக்குமே கடைசி நம்பர் 0 தான். அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது கடைசி நம்பர் என்னதான் இருக்கும், 0. ஏன்னா ஏன் கடைசி நம்பர், அதான் யூனிட் பிளேஸ், 1ஆம் இலக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் 0. ஓகேவா? 168. 4x² - 5xy + 2y² + 8xy - y² + xy. இது ஒரு உறுப்பு கோவையா, ஈரு உறுப்பா, மூ உறுப்பா, பல்லுறுப்பான்னு கேட்டிருக்காங்க. நம்ம டக்குன்னு பார்த்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 3க்கு மேலே இருக்குது, அப்போ பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லிடும். கிடையாது, நல்லா கவனிங்க. லைக் டேர்ம்ஸ், ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் இருந்தால் ஆடோ சப்போ பண்ணிட்டு இருந்தால் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 4x², வேறு எங்கேயும் கிடையாது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கிறேன். -5xy + 8xy + xy. இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் பாருங்கள், ஒரே மாதிரியான டேர்ம்ஸ். அப்போ 8 1 9, 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, அப்போ 4xy. y² பாருங்கள், 2y² - y². 2y²ல் ஒரு y² போயிடுச்சுன்னா y². அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது, 1 2 3, 3 டேர்ம் தான் இருக்குது. அப்போ இது என்னது அப்படின்னா இது ஒரு மூவுறுப்பு கோவை. சரிங்களா? ஸோ அவங்க ஒரே இதுவை கொடுத்துட்டு லைனாக நிறைய கொடுத்துட்டு பல்லுறுப்பு கோவைன்னு நம்ம ஆன்சர் சொல்லக்கூடாது. அது எல்லாத்துலேயும் லைக் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா, லைக் டேர்ம்ஸ்னால் ஒரே மாதிரி அந்த xy x² தெரியும் இல்லையா, அது அந்த லைக் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆடோ சப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணதுக்கப்புறம் என்ன நிற்குதோ அதை வச்சு தான் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? அடுத்ததான் கேள்வி 169. 100^10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 100^10, 100^1 அப்படின்னா 100 தான், 2 0 இருக்கும். 100^2 அப்படின்னா 0 எத்தனை ஆகும், 4 0 இருக்கும். கரெக்டாக, ஏன்னா 100 × 100 4 0 வந்துடும். 100^3 1 2 3 6 0 வந்துடும். அப்படின்னா பவரில் என்ன இருக்கோ அதுக்கு டபுள் ஆகுது. பவரில் 1 இருந்தால் 1 2 2, 2 இருந்தால் 2 4, 3 இருந்தால் 3 2 6. அப்போது 100^10 பவரில் 10 இருந்துச்சுன்னா 10 2 20. ஸோ மொத்தம் எத்தனை 0 கிடைக்கும் அப்படின்னா 20 0. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி 170. 5m + 15 is less than or equal to 20. இதன் தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க.
5m ப்ளஸ் 15. இந்த ப்ளஸ் 15 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -15. அப்போ 20 - 15 என்ன வந்துடும்? 5. பாருங்க, m less than or equal to 5 பெருக்கல்ல இருக்கிற 5 இங்கே வந்தால் வகுத்தல் 5, ஒரு 5 ஒரு 5 கேன்சல் ஆகிடும். அப்போ m is less than or equal to 1. ஆன்சர் ஆப்ஷன் 4. அந்த நடுவில் இருக்கிற less than or equal to அப்படியே வரும். அது எப்போ மாறும் அப்படின்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் மைனஸ் இருக்குன்னா அப்போ நமக்கு இந்த பக்கம் லெஃப்டில் மைனஸ் வந்துச்சுன்னா அப்போ மாறும். இங்கே அந்த பிரச்சனை கிடையாதுன்றதால இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் m less than or equal to 1. ஓகேவா? ஸோ இனியோட நமக்கு 170 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.